ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம உறவுகளுக்குள்ளேயும் நம்ம மனுஷங்களுக்குள்ளேயும் நிறைய சண்டை பிரச்சனை இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் வருது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? ஸோ உங்களை நிறைய பேர் கஷ்டப்படுத்துகிறாங்களா? ரியலாகவே உங்களை காயப்படுத்துகிறாங்களா? எப்படி அவங்கள சமாளிக்கிறது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இதற்கான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வாழ்வியல் கல்வியில் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பீப்புள் ஹேண்ட்லிங் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரிலேஷன்ஸை மக்களை ஹேண்டில் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஓகே, ஸோ அதாவது மற்றவங்க ஈஸியாக நம்மளை காயப்படுத்திடுவாங்க. நிறைய வந்துட்டு நெகட்டிவான விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்காமல் கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்காது. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி வீடியோ ரொம்ப கிளியராக டீப்பாக இருக்கும். இதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் உங்களை யாரும் காயப்படுத்தாத அளவுக்கு நீங்கள் வாழ முடியும். ஸோ நீங்களும் மற்றவர்களுக்கு காயப்படுத்தாத அளவுக்கு நம்ம வாழ முடியும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் யாராக இருந்தாலும் ஓகே. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மனுஷனோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் நெகட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா கோவப்படுறது, டென்ஷன் பண்ணுறது, ஸோ டிப்ரெஷனு, கவலை, இந்த மாதிரி மற்றவங்களை காயப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, பொறாமப்படுறது, ஸோ அடுத்தவங்களை அடிமைப்படுத்துறது, இந்த மாதிரி பல விதமான நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்திங்கன்னா லவ், கேரு, ஹெல்ப்பு, ஸோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஸோ கடவுளை வந்துட்டு வழிபடுறது, இந்த மாதிரி பல விதமான நன்மையான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர் எங்கேருந்து வருது? ஸோ மனிதன் அப்படின்ற ஒரு கேரக்டர், இதுக்கெலாம் காரணம் என்ன? இந்த கேரக்டர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ குரங்குலேருந்து வந்த மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ மனிதன் அப்படின்றப்ப இதுக்கு முன்னாடி மிருகமாக வாழ்ந்திருக்கிறான். அப்போ பல லட்சக்கணக்கான மிருகத்துடைய கேரக்டர்ஸ் நமக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற விஷயந்தான் நமக்குள்ளே இருந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸாக வெளியே வருது. அப்போ இதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயன்ற ஒரு அறிவு நமக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அறிவு நமக்கு இருக்கிறப்ப நம்ம ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறோம், மற்றவங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதற்கான காரணம் என்னன்ற ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு நிலையில் நம்ம வாழ முடியும். ஸோ மனிதன் அப்படின்றவன் மிருகத்தோட எல்லா விதமான, ஸோ மிருகத்துக்கு என்னென்ன கேரக்டர் இருக்குது? ஸோ அடுத்த மற்ற உயிரோடைய அந்த உணவை பறித்து சாப்பிட்றது, கொலை பண்ணுறது, ஸோ பலவிதமான விஷயங்கள் அது பண்ணும். ஓகே, ஸோ தந்திரம் பண்ணுறது, அடுத்து ஏமாத்துறது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் பண்ணும் தன்னுடைய தேவைக்காகவும். அந்த ஒரு கேரக்டர்ஸு மனிதர்கள் ஓகே அவங்களுடைய டிஃபால்ட்டாகவே வந்துட்டு அந்த விஷயத்தை வச்சுக்கொள்ளக்கான சூழ்நிலையில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மற்றவங்க உங்களை காயப்படுத்துகிறப்ப அதற்கு காரணம் ஓகேவா. ஸோ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகம் அப்படின்ற ஒரு கேரக்டர், சரியா? ஸோ அடுத்தது மனுஷனுக்குள்ள கடவுள் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது என்னன்னா இறைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எப்படி நெகட்டிவ் கேரக்டர் இருக்கோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கக்கூடிய அந்த லவ், காட் இதெல்லாம் கொடுக்குறது மிருகத்துக்கு இருக்குது. ஆனால் மனிதனுக்கு இது அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறப்ப டெஃபினெட்லி நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு நம்ம உள்ளே வருவோம். ஸோ மொத்தம் 3 டைப் ஆஃப் கேரக்டர் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மிருக கேரக்டர், மனிதன் கேரக்டர், ஓகே. 3வது ஓகே இறை கேரக்டர், கடவுளோட அந்த தன்மை இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கிராஸ் ஆகி தான் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை மாறுன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ மெயினாக நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்க அல்லது நம்ம எமோஷன் ஆகி டென்ஷன் ஆகி கோபப்பட்டு கவலைப்படுறதுக்கான காரணம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மிருகத்தோட கேரக்டர். அதாவது நீங்கள் ஒருத்தவங்களை இது பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் கிடையாது, அல்லது மற்றவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அது அவங்க கிடையாது, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகத்தோட கேரக்டர் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிக்கணும் மைண்டில். ஸோ இதை கான்சியஸாக நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன் வருது, சண்டை வருது, பிரச்சனை வருது அப்படின்றப்ப கோவப்படாமல் ரியாக்ட் பண்ணாமல், மெயினாக உங்கள் எமோஷன்ஸ், ஏன்னா அதுக்கு காரணமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிருகத்தனமான கேரக்டர் தான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாமல் ஸோ மனிதத்தன்மையான ஒரு கேரக்டர் என்னென்னா பொறுமையாக ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். எடுத்தோடனே இது வராது, கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ண வரும். இதுக்கான பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயிற்சி எடுக்காமல் அந்த விஷயத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ டெஃபினெட்லி அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண பழகணும் எல்லா இடங்கள்லையுமே. எமோஷனாகி கோவப்படாமல் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணி அவங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன ஏது என்ன காரணம் அப்படின்றத பொறுமையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு அதை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக யோசித்தோம் அப்படின்னா சொல்யூஷன் கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ண இது வந்துடும். ஸோ தெளிவு நிலைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் கான்சியஸாக இந்த விஷயத்தை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள ஓகே எல்லா விதமான அறிவு இருக்குது. மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் கூடிய பொதுவான விஷயமே அந்த அறிவு தான். அப்போ நம்ம மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்றது வராமலே போயிடும், இறைத்தன்மை அப்படின்ற ஒரு கேரக்டர் நமக்குள்ளே வராமலே போயிடும். ஸோ எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கணும், அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இதை உடச்சி நம்மளுடைய விதியை நம்மளுடைய அறிவால் ஓகே ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இந்த ஒரு விஷயந்தான் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் கேரக்டராக மாறி இயங்குது. இதை நம்ம தெளிவாக ஓகே இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்றத ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்து நம்ம தெளிவாக இருந்து ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வாழ முடியும். ஸோ கிரியேட் யுவர் டெஸ்டினி. தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.